இந்த கருத்தியல் போர் வந்து காலங்காலமாக வந்து தமிழர்கள் வந்து அந்த போரை வந்து அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரியாததோடைய விளைவு வந்து என்னென்னா இந்த திருட்டு திராவிட கூட்டம் அப்படிங்கிற ஒரு இந்த பேரை வந்து தெளிவாக ரொம்ப உறுதியாக வந்து மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறேன். திருட்டு திராவிட கூட்டம். வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். இந்த கடத்துறது ரொம்ப அவசியமானது. நீங்கள் வந்து உங்களுடைய வரலாறு நீங்கள் எழுதலைன்னா உங்களுடைய வரலாறு வேற ஒருத்தன் எழுதுவான். நான் திராவிடம் அல்ல அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உணர ஆரம்பிக்கும் போது தான் நான் வந்து யார் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நான் ஒரு பெருமைமிகு ஒரு தமிழ் தேசிய இனத்துடைய ஒரு மகன் அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கும் போது திராவிடத்தை கேள்வி கேட்க வேண்டிய எண்ணம் வருது. அப்போ எனக்கான வடிவம் கோடுகள். அந்த கோடுகளை நான் பயன்படுத்துகிறேன். அதுக்காக நான் வந்து எப்போவுமே பல இடங்களில் சொல்கிறேன், நான் தமிழ் தேசியவாதியும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த திராவிட அரசியல் டுபாக்குத்தனமானது, அது போலியானது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் சொல்கிறேன். நாளைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து அதிகாரத்துக்கோ இதுக்கோ வரும்போது அவர்கள் செய்கிற நல்லது சரிகளை வந்து சொல்வேன். தவறு செய்தால் விமர்சிப்பேன். அதான் இயல்பு. போர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு போர் வந்து கருத்தியல் யுத்தம், கருத்தியல் போர் அப்படின்னு ஒரு போர் இருக்குது. நம்ம எல்லாம் வந்து காலங்காலமாக வந்து மன்னர்கள் காலத்தில் அருவாள் எடுத்துகிட்டு வாள் எடுத்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி துப்பாக்கி இதெல்லாம் வந்து எல்லாம் டுபிக்கல் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பல வகையான போர்கள்லாம் நடந்தது. இப்போ ரொம்ப நவீனமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவ போர்லாம் நடத்துகிறாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து கடந்த 2020-19 பார்த்து வீடுகளில் அடைபட்டுலாம் கிடந்தோம். இப்படி பல வகையான போர்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர் இருக்குது. அதான் வந்து கருத்தியல் போர். இந்த கருத்தியல் போர் வந்து காலங்காலமாக வந்து தமிழர்கள் வந்து அந்த போரை வந்து அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரியாததோடைய விளைவு வந்து என்னென்னா இந்த திருட்டு திராவிட கூட்டம் அப்படிங்கிற ஒரு இந்த பேரை வந்து தெளிவாக ரொம்ப உறுதியாக வந்து மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறேன். திருட்டு திராவிட கூட்டம். ஏன்னா அந்த கூட்டத்தில் தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த ஒரு திருடனுக்கு தெரியும்ல, தொழிலுக்கு இந்த பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி அந்த கூட்டத்துக்கூட சுற்றிக்கிட்டதுனால அந்த நுண்ணரசியல் அவங்க எப்போ எப்படி இந்த வடிவில் கவுண்டமணி ஒரு இடத்துல சொல்லுவாப்புல, நீ எப்போ எப்படி டிசைனாக மொழியை மாற்றோன்னு எனக்கு தெரியுங்க மாதிரி. இந்த திராவிட கூட்டம் வந்து அவர்கள் வந்து இந்த கருத்தியல் யுத்தத்தை எவ்வளோ பிரமாதமாக செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த கூட்டத்தோடு இருக்கும்போது கற்றுக்கிட்டோம், அதாவது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த இடத்த வந்து இந்த தமிழ் தேசிய தமிழர் அரசியல் குறித்து பேசுகிற இடத்துல வந்து அந்த கருத்தியல் யுத்தத்தை கோட்டை விடுறோம் அப்படிங்கிறத புரிகிற அந்த தருணத்தில் தான் வந்து நான் வந்து இதை பற்றி நம்ம வெளிப்படையாக பேசி ஆகணும். ஏன்னா வந்து தமிழர் நம்ம பெருசாக ஒன்றும்லாம் நீங்கள் வந்து பகையெல்லாம் யார்ட்டையும் சம்பாதிக்க வேண்டியதில்லை. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தமிழன், நான் திராவிடனுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. திராவிட அடையாளம் என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொன்னாலே போதும், நீங்கள் வந்து வீழ்த்தப்படுவீங்க. இவ்வளோ ஒரு மோசமான நிலை வந்து வேறு எந்த ஒரு மொழிவாழி தேசிய இனத்துக்கும் வந்து அவங்க மண்ணில் நடக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இது நடக்கும். அப்படியான ஒரு சூழ்ச்சி வலையில் தமிழர் இனம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் உடைக்கணும்னா இந்த மாதிரியான கருத்தியல் யுத்தம், இப்போ தம்பி சிலம்பரசன் நடத்துகிற இந்த நிகழ்வே வந்து ஒரு கருத்தியல் யுத்தம் தான். இந்த இவ்வளோ எழுதின இந்த எழுத்தாளர்கள், புதிய நவீன எழுத்தாளர்கள், இந்த ஆரம்ப எழுத்தாளர்கள், இவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல, இந்த போக்கே வந்து ரொம்ப அவசியமானது. இப்படி எழுதுகிற ஒருத்தங்க இவங்களை பார்த்து ஒரு 4 பேர் எழுதுவாங்க. வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். இந்த கடத்துறது ரொம்ப அவசியமானது. நீங்கள் வந்து உங்களுடைய வரலாறு நீங்கள் எழுதலைன்னா உங்களுடைய வரலாறு வேற ஒருத்தன் எழுதுவான். அந்த வரலாறை நம்ம எழுதி அதை நம்ம படிச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மன்னர்கள் குறித்தோ நம்மளுடைய இனம் குறித்தோ நம்ம வந்து இழிவாக நம்ம கருதுகிற ஒரு எண்ணத்தை வந்து விதைப்பாங்க. எண்ணத்தை விதைக்கிறது ரொம்ப அவசியமானது. அந்த எண்ணம் எப்படியான எண்ணம் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த எண்ணத்தை விதைக்கிறவன் வந்து உங்களவனாக இல்லாத விட்டால் அவன் வந்து என்ன மாதிரியான எண்ணத்தை விதைப்பான் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கடந்த காலத்தில் இது வரைக்கும் நம்ம இந்த மண்ணை ஆளக்கூடிய பிறமொழியினர் வந்து என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது மூலமாக புரிஞ்சுக்கலாம். அதனுடைய சாட்சியாக 2009 ஒரு இனம் வந்து இனப்படுகொலை நாம் வந்து சந்தித்தோம். அந்த சந்தித்த பிறகு தான் வந்து பல பேருக்கும் வந்து அந்த சமயத்தில் தான் நான் உணர்ந்தேன், நான் வந்து திராவிடன் அல்ல அப்படிங்கிறத, நான் திராவிடன் அல்ல அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உணர ஆரம்பிக்கும் போது தான் நான் வந்து யார் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நான் ஒரு பெருமைமிகு ஒரு தமிழ் தேசிய இனத்துடைய ஒரு மகன் அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கும் போது திராவிடத்தை கேள்வி கேட்க வேண்டிய எண்ணம் வருது. அப்போ எனக்கான வடிவம்
வடிவம் கோடுகள். அந்த கோடுகளை நான் பயன்படுத்துகிறேன். அதுக்காக நான் வந்து எப்போவுமே பல இடங்களில் சொல்கிறேன், நான் தமிழ் தேசியவாதியும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து எந்த கட்டத்திலையும் அடைவிட நான் ஒரு படைப்பாளியாக நான் விரும்புவது கிடையாது. நான் எப்போவுமே வந்து எனக்கு சரி தவறுகள் படும்போது சொல்கிறேன். இப்போ என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய வாசிப்புக்கும் வந்து இந்த திராவிட அரசியல் டுபாக்குத்தனமானது, அது போலியானது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் சொல்கிறேன். நாளைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து அதிகாரத்துக்கோ இதுக்கோ வரும்போது அவர்கள் செய்கிற நல்லது சரிகளை வந்து சொல்வேன், தவறு செய்தால் விமர்சிப்பேன். அதான் இயல்பு. ஆகவே எல்லாரும் வந்து கருத்தியல் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள், புத்தகங்கள் வாசிங்கள், எழுத்தாளர்களை கொண்டாடுங்கள். தம்பி சிலம்பரசன் உள்ளிட்ட அனைத்து அமைப்பினருக்கும் நன்றி. தமிழ் மீள, தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே.